உசுரே நீதானே நீதானே நிழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூடதானே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் லாக் தான் பார்க்க போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சுமதியோட பர்த்டே வந்து நாளைக்கு. இப்போ மணி வந்து 11:30 ஆகுது. ஸோ 12 மணிக்கு சுமதி வீட்டில் போய் சர்ப்ரைஸாக வந்து கேக் கட் பண்ண போகிறோம். முன்னாடியே வந்து நாங்கள் அங்கேயே தான் இன்னைக்கு காலையிலேருந்து ப்ரொமோஷன் எல்லாமே போயிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து அங்கே இருப்போம்னு நினச்சிருக்கோம். அது ஏன்னா வந்து எங்கள் பர்த்டேக்கு என்னோட பர்த்டேக்கு பாலாவும் சுமதியும் பிளான் பண்ணி கேக் கட் பண்ணாங்க. அதே மாதிரி பாலா பர்த்டேக்கு நானும் சுமதி சர்ப்ரைஸா வந்து கேக்லாம் ரெடி பண்ணி கட் பண்ணோம். ஸோ இப்போ சுமதியோட பர்த்டே. ஆனால் வந்து நாங்கள் ஒரு ரீசன் சொல்லிட்டு இந்த மாதிரி வெளியில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிஃப்ட் வேறு எதுவுமே வாங்கலை. காலிலிருந்து கூடயே அடைஞ்சதுனால. ஸோ கிஃப்ட் வாங்கலை, அப்படியே வெளியில் போயிட்டு இன்னொரு ரீசன் சொல்லிட்டு வந்தோம். அவன் சுமதிக்கு எங்களை விட்டு போக சொல்ல மனசே இல்லை. இருந்தாலும் சரி நாங்கள் ரீசன் சொல்கிறோம்னாக்கா போயிட்டு வர்றோம், நாளைக்கு காலையில் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல சீக்கிரமாக வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். சுமதிக்கு மனசே இல்லை. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொன்னேன். வந்தவன வீடியோ கால் பேசினேன் தெரியுமா? வீடியோ கால்ல வந்து பாலா எனக்கு ஒரு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே கூட சொல்லல அப்படின்னு சொல்லிச்சு. சோ சர்ப்ரைஸா நேரையே போய் நம்ம வந்து பர்த்டே சொல்லிடுவோம். மணி இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கு. நான் உனக்கு கரெக்ட்டா 12 மணிக்கு விஷ் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பேசிட்டு சுமதி இந்த வீடியோ போட்ட உடனே பாப்பா. சோ உனக்கு சர்ப்ரைஸ் பண்றதுக்காக தான் இன்னைக்கு டே வந்து கொஞ்சம் ஆஃப் டே வெளியில் வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். சுத்த மீன்ஸ் கிஃப்ட் வாங்குறது, கேக் வாங்குறது, ஸோ உனக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறதுக்குலாம் வந்து வெளியில் வந்திருந்தோம். ஸோ எல்லாமே வாங்கி ரெடியாக வந்து வச்சுருக்கோம். இப்போ கிளம்பி வரப்போகிறோம் வீட்டுக்கு. ஸோ சர்ப்ரைஸாக வந்து டோரை தட்டி கேக்க வெட்டி கொண்டாட போகிறோம். ஸோ அந்த விளாக் நாங்கள் கேமரா வேற இருக்கு, நமக்கு சர்ப்ரைஸே பண்ண தெரியாது. திருட்டு தான் மேலே போய் கதவை தட்டி லைட்டிங்லாம் வச்சு பண்ணணும். பார்க்கலாம் என்ன மாதிரி சர்ப்ரைஸ் ஆகுது. ஸோ நம்ம கேமராவோட உள்ளே போகிறோம். அங்கே என்ன நடக்குதோ அப்படியே ஷூட் பண்ணுறோம், அப்படியே உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறோம். ஸோ வாங்க நம்ம சுமதி வீட்டுக்கு போகலாம். சுமதியோட வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. கரெக்டாக 11:50. கேக்லாம் வாங்கிட்டு ரெடியாக போயிட்டுருக்கோம். சுமதி கண்டிப்பாக நினச்சிட்ருக்கோம் அந்த பர்த்டேக்கு வந்து யார் விஷ் பண்ணல கூட இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நினச்சிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம சர்ப்ரைஸாக போவோம். இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. ஒரு 11:55 நிமிஷம் முன்னாடி மெதுவாக போன மாதிரி ஏறுறோம். ஏறி கதவை தட்டுறோம். வந்து பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுதான்னு தெரில பார்க்கலாம். அது சர்ப்ரைஸ் ஆகுதா இல்லையா வேன்னு சொல்லி நான் பயந்துடாம சாமத்தில் 12 மணிக்கு பேய் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். காரில் போகிறதுனால பயம் இல்லை, பைக்கில் போனால் கண்டிப்பாக பயம். சுமதி வந்துட்டு இருக்கோம். 5 நிமிஷம். ஆமாம், எல்லாருமே விஷ் பண்ணுங்க. நிறைய பேர் விஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸ்டோரி ஸ்டேட்டஸில். சுமதியோட சேனல்லையும் நிறைய விளாக்ஸ் வந்து கண்டினியூ வந்துகிட்டே இருக்கும். ஸோ நாளைக்கு காலையில் நிறைய சர்ப்ரைஸ் சுமதிக்கு வந்து இருக்குது. ஸோ சர்ப்ரைஸாக பண்ணியிருக்கோம். அது சர்ப்ரைஸ் ஆகுதான்னு தெரில. ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ நாங்கள் அந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஆமாம், தெரியாமல் நாங்கள் 2 பேருமே வந்து மெசேஜில் இந்தந்து பண்ணணும்னு பேசியிருக்கோம். மெசேஜ் கூட அதை பார்த்துடக்கூடாதுன்னு மெசேஜை வந்து அர்ச்சீவில் போட்டு வச்சுருக்கேன். நான் எல்லாரோட மெசேஜையுமே வந்து பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒன்றாவே இருக்கிறதுனால ஃபோன் பண்ணால் கூட அங்கிட்ட எந்திரிச்சு போயிட்டு பேசிட்டு வர்ற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு சேஃபாக தான் நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு அது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுவோம். அவங்களோட சேனலே வரும், நம்மளோட சேனலே வரும். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சுமதி வீட்டுக்கிட்ட போயிட்டோம், சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். Happy birthday to you. சாப்பிடுங்க. எனக்கு வாதிச்சு அது என்ன லைக் எதையுமே காணுங்க. போய் சொல்லுங்க அப்படின்னு நினைச்சேன். தூங்கினே நல்லா தூங்கியா? சூப்பரா தூக்கம். சுமதி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. கரெக்டாக 12 மணிக்கு வந்து கேக்க வெட்டாச்சு. கட் பண்ணு.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday Sumadhi. Happy birthday Sumadhi. Happy birthday. நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஓகே சூப்பர். ஹாப்பியா? சர்ப்ரைஸ் ஆனியா? நிஜமே சர்ப்ரைஸ் ஆனு. பயந்துட்டியா? தூங்கிட்டேன். ஸோ பெனாவும் சபரியும் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டு இருக்காங்க. அந்த சர்ப்ரைஸை நம்ம வந்து ஓட்டை கண்டு பார்த்த மாதிரி நமக்கு. ஸோ கேக்கெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க. நல்ல வேலை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டோம். ஸோ ரெண்டாவது ஒருத்தவங்க சஸ்பென்ஸ் ஆடுறாங்க. அவளை பார்க்க போட்டு போலையா அப்போ நீ பார்க்க? நீ எங்களை பார்ப்பேன்னு நினைச்சோம். இந்த மாதிரி நீங்களை பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்கள் பாருங்க, ரொம்ப மும்பரமாக ரெடி பண்ணுறாங்க. நாங்கள் உங்களை வாட்ச் பண்ணிட்டோம். சபரி மாமா கேக் ரெடி பண்ணுவாங்க. அதே மாதிரி அனிதா சொல்லுங்க. அதுவும் நான் பேசிட்டு இருந்தோம். அனிதா அடுத்து வரும் சொல்லுங்க. பிள்ளைகளை திங்க் எப்படி வரும் பேசிட்டு இருந்தோம். அது இது பண்றது மேல மேல அடி கேக்ல பண்றாங்க. ஆமா பறந்துரும். இல்ல வெட்டி மெட்ருக்கு இல்ல. சோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இரண்டாவது கேக் சுமதி. சாமி தூங்குறேன். அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லு. அம்மா முத்தத்தை போட்டு ஏனோ ட்ரெஸ்க்குள்ள கேக் வந்துடா சாமி. பயங்கரடா. ஹாப்பி பர்த்டே. Thank you. வெல்கம். ரெண்டு கேக் சாப்பிட்டே. சூப்பர். இப்போ ரெண்டு எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் மாத்தி மாத்தி ஊட்டிக்கோங்க. வீடியோ சரி ஓகே, சும்மா அதுல பேசிக்கிறோம் அவ்வளவுதானே. எப்பயும் ஹாப்பியா இருக்கணும். கோயிலுக்கு வந்திருக்கோம். போறதுக்கு எல்லாமே ரெடி ஆயிட்டோம். வரிசையா நிக்கிறீங்க, வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு புளியோதரை கொடுப்பாங்க. முதல்ல நீ வாங்கிட்டு வா. நான் வாங்கிட்டு வந்தா உங்களுக்கு சொல்றேன். இதுதான் பயப்பட வரமா? கிணத்துல குதிச்சு அண்ணன் தப்பி வெளியே வந்துருவாப்ல. நீ இதுல தள்ளி விடுற. நீ இமயமலையில இருந்து மேல தவிக்கிறீங்க. பழக்கம் சுமதியோட பிறந்த நாள்னால கூட்டம் அதிகமாக வந்துருச்சு. அண்ணனுக்கு எனக்கு நிறைய இருக்கு. இன்னையில இருந்து உங்க குடும்பத்துக்கு, உங்க தொழிலுக்கு, உங்க கையால் சோத்துக்கு, வருமானத்துக்கு திட்டே முறப்பாடு ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாது காப்பு இருந்தாலும் இந்த 18ஆம் படி கருப்பர் வாசல்ல அந்த இடத்தெல்லாம் இங்கே கட்டப்பட்டு நிற்கணும். அந்த கருப்பை இன்னைக்கு தரமான காத்து நிற்கணும். காலிய சோதனை குல தெய்வம் துணையா வரணும். இடங்கள்லாம் வளர்க்கணும். 18ஆம் படி கருப்பை காக்க கருப்பா கூட கூட்டுங்க. குலதெய்வமே கொண்டாந்து கொடுக்க
நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. இந்த தண்ணிக்குள்ள எப்படி இலை வந்துச்சுன்னு பேசுறாங்க. எல்லாரும் சாப்பிட வந்திருக்கோம். சாமி கும்பிட்டுட்டு வந்து சாப்பிட ஹோட்டல் எல்லாரும் சாப்பிட வந்திருக்கோம். என் அண்ணன் தான் தாய், பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறது. நீ தகப்பேன் வேடிக்கை பார்க்கறது. அது ஒண்ணுதான் விளையாக்கு. பாரு, பிள்ளைய சீராட்டி சோறு ஊட்டி வளர்க்கறது, குளிக்க வைக்கிறது, குண்டி கழுவுறது எல்லாம் இதான். ஆமா, அதான உண்மை. தம்பி ஃபுல்லா நானு, பாப்பா ஃபுல்லா அவங்க. சரி, என் தம்பிக்கு என்ன பண்ண? ஃபீடிங் பண்ண. ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கேன். சோறு எல்லாமே நிப்பாட்டுப்பா. ஏப்பா போப்பா. வீட்டுல பாத்திரம் வளர்க்கறது, சமைக்கிறது, கூட்டுறது எல்லாம் அதுதான். காலையில நீ என்ன செஞ்ச? இன்னைக்கா? நானாவது இன்னைக்கா இவங்க பாத்துக்குவாங்க. இவங்களுக்கு மாமியா மாமனார் தான் எல்லாமே. யாரு? உனக்கு? எனக்கா? நான் இப்ப வெளியில வந்திருக்கனால அவங்க பாக்குறாங்க. வீட்டுல இருக்கமோ யார் பாப்பா? உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்த்துருக்கீங்க. எங்க வந்திருக்கு பிள்ளைங்க? வீட்டுல பிள்ளைங்களை யாரு பாத்துக்கிறாங்க? அது என்னைக்கோ ஒரு நாள். வீட்டுல இருந்தோம்னா ஃபுல்லா நான் தான் பாப்பேன். வெளியில வந்துட்டா பிள்ளைகளை விட்டுட்டு வந்துட்டா எங்க அத்தைகிட்ட இருப்பாங்க. உடனே இது வந்து பிள்ளைகளே கூப்பிட்டு வரேன். மதிய லஞ்ச் வந்திருக்கோம். என்னடா டிஃப்ரெண்டா வாழைப்பழம்லாம் இருக்கு. பாரு. ஆமா, என்னது அது எப்படி சொல்லும்? சொல்ல வார்த்தைய நான் வந்து இவங்கள வாடா போடான்னு சொல்லிட்டேன். நான் உன்னை எப்படி இப்படி சொல்லுவேன்? போய் சொல்லாத. நான் நானே சொல்ல மாட்டேன். நான் புஜ்ஜின்னு தானே சொல்லுவேன் எப்பயுமே. இப்படி போய் பேசுற. நான் எப்பயுமே புஜ்ஜின்னு தான் சொல்லுவேன். இவங்களும் புஜ்ஜின்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து வாழைப்பழம் கூட வச்சிருக்காங்களா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் வந்து பாடுறா அப்படி சொன்னேன். மற்றபடி டாப்போட்லாம் சொல்ல மாட்டேன். சில நேரம் டாப்போட் சொல்லுவேன். அது சில்லடா இல்ல, சில நேரம் செல்லடா சொல்லுவேன். எப்பயுமே கெட்ட வார்த்தை எனக்கு வராது. நான் என்னைக்கு கெட்ட வார்த்தை பேசி பார்த்தேன்? நான் ரொம்ப குட் கேர்ள். எனக்கு கெட்ட வார்த்தையே தெரியாது. 2 பேரும் தயிர் சாதம் தான் சாப்பிடுறாங்க. இவங்க ஒரு தயிர் சாப்பிட மாட்டேங்க. யாரு? நான் வந்து ஒரு குட்டி டீம். எனக்கு என்ன டிஷ் வருதுன்னு நீங்க பாப்பீங்க. எனக்கு ஒரு ஸ்பெஷல் டிஷ். யாருமே ஆர்டர் பண்ண மாட்டாங்க. பாருங்க, சூப். மதிய லஞ்சுக்கு சூப். எப்படி? ஆமா, சாமும் நானும் ஒரு செட்டு. குட்டி டீம்.